இந்த கதையில ஹீரோயின் அவங்க அப்பா அம்மாவ கூப்பிட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றாங்க. அவங்களும் என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்றாங்க. சின்ன வயசுலயே முடிவானது தானே உங்க மாமாவுக்கு உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு. இப்ப ஏன் வேணான்னு சொல்றேன்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் ஒரு லெஸ்பியன் சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா அம்மா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா எனக்கு ஆம்பள பசங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பொம்பள பிள்ளைங்கள மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு அவங்க அம்மா ஷாக் ஆயி என்னடி சொல்றேன்னு கேட்குறாங்க. ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே பவித்ராவும் நானும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம். ரிஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணிட்டோம். இங்க லீகலா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அதனால ஒழுங்கா சேர்த்து வைங்கன்னு சொல்றா. அத கேட்டு அவங்க அம்மா டென்ஷன் ஆயி, ஒரு பையன லவ் பண்ணா கூட பரவால்ல, பொண்ண லவ் பண்ணேன்னு போட்டு அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு உடனே என்னம்மா சொல்றீங்க? பையன லவ் பண்ணா பரவாயில்லையான்னு கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் பையன லவ் பண்ணா பரவால்ல, பொண்ண போய் லவ் பண்ணேன்னு மறுபடியும் அடிக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு நான் பையன தான் லவ் பண்றேன்னு சொல்றா. இத கேட்டு அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா சேர்ந்து கன்வின்ஸ் ஆகி ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயத்துல ஹீரோ கிட்ட போன்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் போதாது, என் மாமா பையனையும் ஒத்துக்க வைக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ இவங்களே ஒத்துக்க வச்சுட்டா, மாமா பையனா ஈஸி தான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வழியா அந்த மாமா பையனை சம்மதிக்க வச்சு ஹீரோட வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. அப்ப ஹீரோட அப்பா அம்மா ஹீரோயினை பார்த்து உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் எங்க அப்பா ஒரு துணிக்கடை வச்சிருந்தாரு, இப்ப அவங்க அண்ணனோட சேர்ந்து பிசினஸ் பண்றான்னு சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோட அப்பா அம்மாவுக்கு முகம் மாற ஆரம்பிக்குது. உங்க அம்மாவோட சொந்தக்காரங்க யாரோ தெரியுமான்னு கேக்குறாங்க. இல்லையே, எனக்கு இது வரைக்கும் யாரும் சொன்னதில்ல, அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்ததால இதுவரையும் என்கிட்ட இதை பத்தி பேசுறதே இல்லைன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோட அம்மா உள்ள போய் அவங்க போன் எடுத்துட்டு வந்து அதுல இருக்க போட்டோவை காட்டி இதானே உங்க அப்பா அம்மான்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் ஷாக் ஆகி ஆமான்னு சொல்றாங்க. இந்த போட்டோல இருக்கவன் என் தங்கச்சி, லவ் மேரேஜ் பண்ணிட்டு சின்ன வயசுலயே ஓடி போயிட்டா. அப்படி பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் இப்ப அண்ணன் தங்கச்சி, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா பழக கூடாது, ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரையும் பிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க லவ் பண்ண விஷயத்தெல்லாம் யோசிச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோ ஒரு பப்புக்கு போவாரு. அங்க கப்பல்ஸ் இருந்தாதான் உள்ள சேர்ப்பாங்க. அதனால ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்குவாரு. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரெண்டு பேர் லவ் பண்ணதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேரும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஒரு வீடியோ கால்ல கழுத்தை அறுத்துக்கலான்னு கத்தியை கையில வச்சிட்டு இருக்காங்க. அதோட இந்த கதை முடிஞ்சிடுது. இதோட கிளைமேக்ஸ் அவங்க மக்களோட முடிவுலயே விட்டுறாங்க. இதுக்கு என்ன மாதிரி கிளைமேக்ஸ் வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.